என்ன டாக்டரே, தொண்டையில கீச் கீச்சா? ஆமாம்மா, இங்கே தான் நல்லா வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். சார் எதுக்கு வந்தீங்கன்னு? அம்மாடி, முதல்ல கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ஏற்கனவே கால் மேலே நிற்கிறான் தான் தள்ளி நில்லுன்னு சொன்னேன். மறுபடியும் கால் மேலேயே தான் நிற்கிறா இவ. பாரு, பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மனுஷன் வந்திருக்கானே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்போம், என்ன ஏதுன்னு கேட்போம். அதெல்லாம் இல்லை, பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்துட்டு உங்க அண்ணன் எங்க? கீழே தானே வரீங்க, பார்க்காம வந்திருப்பீங்க. பார்க்காதாங்காட்டி தான் கேட்குறேன். உங்க அண்ணன் எங்க? கீழே இல்லை. அப்படியே காது கேட்கலன்னு சொன்னீங்க. இப்போ தொண்டை சரியில்லை. ஒருவேளை எங்க அண்ணனை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்ணு சரியில்லாமல் வந்துட்டீங்களோ? இவ பார்க்கறதும் பேசுறதும் ஒன்றும் சரியில்லை. இவளுக்கெல்லாம் அம்மா ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டு. டாக்டரே, ம் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், உட்காருங்கன்னு இதெல்லாம் சொல்லுவான்னு பார்த்தா எப்படி இருக்கலாம்? எப்படி எப்பவும் போலதாம்மா இருக்க. ஓ, ஏதாவது வேண்டுதலா என்ன? வைக்கணும் வேண்டுதல் இனிமேதான். அப்புறம் என்ன என்ன என்ன? சொல்றதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை வர்றாளே. என்ன? இல்ல, நானும் வந்தாலேருந்து பார்க்குற காலை மிதிச்சிட்டே நிற்கிறியே, அதான் கேட்டேன். ஓ, கால் பத்திரமா சூக்குள்ள தானே இருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. இவகிட்ட போய் சொன்ன பாரு, இது தேவையா, இது தேவையா ஈஸ்வர் உனக்கு? அப்போ நீ நான் ஒன்றும் இல்லம்மா தாயே, கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? சாரு என்ன பார்க்கத்தானே வந்தீங்க, அப்புறம் என்ன? என்ன பார்க்கறக்குன்னு இல்லை, பார்த்தாவ பார்க்கத்தான் வந்தேன். ஓ, எங்க அண்ணனை தானே பார்க்க வந்தீங்க, அவன் ஒன்றும் இங்க இல்ல. என்ன இவ்வளோ நேரம் பல்ல பல்ல காட்டிட்டு இருந்தா, இப்போ என்னமோ முறைச்சிட்டு நிற்கிறா? சேஃப்டி டாக்டரே, காது கேட்கல? தேவைதான். காது நல்லா தான் கேட்குதுமா. வந்ததுலேருந்து உங்கள் அண்ணனை தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அப்ப எனக்கு காது செவிடா? ரைட்டு, சண்டைக்கு ரெடியாக நிற்கிறா. இவகிட்ட வாயை கொடுத்தோம், வாங்கி கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹலோ. பக்கத்தில் தான்மா நிற்கிறேன், இன்னும் ஃபோனில் பேசுகிற மாதிரி. எங்க அண்ணன் கீழே கிச்சன்ல இருப்பான். இந்த வாரம் அவன் சமைக்க வேண்டிய வாரம். என்னது? அதான் சொல்றேன், என்ன உனக்கு காது செவிடு டாக்டரே. சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க அத்தம்மாக்கு கையில நீர் கொத்திருக்க சொல்லி கையெல்லாம் மேல தூக்க முடியாது. அதனால கிச்சன்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஹெல்ப்புக்கு இருக்கணும். எப்பவும் மாமா இல்லைன்னா குட்டிமா இருப்பாங்க. நாங்க இங்க வந்த பின்னாடி பாட்டி இருப்பாங்க. குட்டிமாவும் பாட்டியும் பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால கூட யாரும் இல்லைன்னு சொல்லி அண்ணா கீழே போயிருக்கான். ஓ, நாளைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தா நம்மளும் ஒரு வாரம் சமைக்க ஹெல்ப் பண்ணணுமோ? ஆமா, சாப்பாட்டை குறை சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண தெரியுதுல, அப்ப இதையும் தான் பண்ணணும். விட்டா விவசாயம் பண்ணி உனக்கு தேவையான சாப்பாட்டை நீ விளைச்சல் பண்ணிட்டு அப்புறம் வந்து சோர்த்திங்க உட்கார சொல்வா போல இருக்கு. எங்க சொந்த மண்ணுக்கு போனா அப்படித்தான். என்ன என்ன லுக்கு? நினைச்சப்பெல்லாம் நோகாம நோம்பி கும்பிட்டு வேளா வேலைக்கு கொட்டிக்கிட்டு இருந்தா விவசாயியோட அருமை சாப்பாட்டோட அருமை தெரிய வேண்டாம். அதுக்குத்தான் இப்படி. என்னமோ நான் மட்டும்தான் வேஸ்ட் பண்ற மாதிரியே பேசுறா. டாக்டரா இருந்து பார்த்தா தானே தெரியும். ஆப்ரேஷன், பேஷண்ட், லேபு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு சரியா சாப்பிட முடியாது. நான் சாப்பிட வரும்போது அது கெட்டு போயிடுது, ஆனால் நான் டஸ்ட்பின்ல போடுறேன். அது ஒரு விஷயம்னு அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த வாங்குவாங்கிறா. அந்த ஒரு துணி சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஐயோ, பார்க்க வந்த கொடுமைக்கு கொள்றாளே. மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் கொடுக்குறா. அப்புறம் சொல்லுங்க மேடம். இல்ல, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க சாம்ராஜ்யத்தின் தலைவி உங்க மம்மி? நான் பேசுறதும் இல்ல, பார்க்கறதும் இல்ல. ஓ, நீலா சார் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, அப்படியே தான் இருக்கான். எங்க அக்கா மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா ரெண்டு குடும்பமும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ரெண்டு குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. அவ அங்க கஷ்டப்படுறானா, அவளை விட நீலா சார்
நடந்தது நடந்துருச்சு, எதையும் மாற்ற முடியாதுல்ல. ம். சத்யா, சத்யா. ம், நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே வரேன், இவன் என்ன வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா? சத்யா, என்னாச்சு உனக்கு? நான் கூப்பிட்டே வரேன், நீ பாட்டுக்கு வெளியே பார்த்துட்டு நிற்கிற. நீங்க சாமி கும்பிட ரேகா கூப்பிட்டு வர சொன்னீங்களா? ம். அவன் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. பூ வச்சு டெக்கரேட் பண்ணா. சிவா வந்தாரு, பூவை கோலத்துக்கு நடுவுல வச்சாரு. ம். அப்புறம் ரேகா வந்து பூவை சிவா கிட்ட நீட்டினா. சிவா பூவை வச்சு விட்டாரு. ம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் சிவா கிளம்பிட்டாரு. ஓ. என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லாம போட்டிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு சிவா வரது ஏற்கனவே தெரியுமா என்ன? ஆமா. அட பாவி மனுஷா, என்கிட்ட சொல்லவே இல்ல. சத்யா, இன்னைக்கு என்னடே? அப்புறம் எப்படி சிவா அவளை பார்க்க வராம இருப்பாரு? அதானே, அந்த மனுஷனாவது பூவை வாங்கிட்டு வந்து பிள்ளைய பார்த்துட்டு போனாரு. ஆ, உன் சின்ன மாப்பிள்ள? கண்டிப்பா அவரு ஏதோ ஒன்று பண்ணிருப்பாரு. ரேவதி கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆஹா. என்ன? இல்ல, நானும் தான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து லவ் பண்ணி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணேன். அடுத்து நம்ம மேல பயிருக்கு ரெடி ஆயிட்டாளா? உசாரையா உசாரு. ம். வீடு ஜாப்னு அவரை விட்டு பிரியாமையே இருக்கங்காட்டியே என்னவோ என்னோட அருமை அவருக்கு தெரியறதே இல்ல. ம். யோ லூசு புருஷா, உனதானே பேசிட்டு இருக்கேன். ச்சே, எங்க அம்மா வீட்ல மட்டும் என்ன ஏத்துந்தா எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க. நானும் மாசத்துல 15 நாள் போய் அங்க உட்கார்ந்திருப்பேன். அப்ப தெரிஞ்சிருக்கும் என்னோட அருமை உனக்கு. அவங்க ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலைனா என்ன? போய் உட்கார்ந்துருப்ப வேண்டியதானே உங்க அம்மா வீட்டுல. நானா நிம்மதியா இருந்திருப்பேன்ல. மாசத்துல 15 நாள் உனக்கு செலவாகிற காசு எனக்கு மிச்சம். யோ கையை எடு, பிச்சுவேன் பிச்சு. ஆளைய பாரு, மூஞ்சம் பாரு. சின்ன சிறுசுக்கு தான் லவர்ஸ் டே கொண்டாடுதுனா இவளுக்கு என்ன இளம போக்குதாக்க? இப்போ பிள்ளைக்கு 23 24 ஆச்சுன்னா இவளையும் நான் 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ 44 45 தான் ஆச்சோ இவளுக்கு. இப்பெல்லாம் 35 40 அந்த வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஆனால் தான் மேடம். சரி சரி இருக்கட்டும். இப்படியே இவளை ஆங்கிரி பேடா விட்டுட்டு போனோம், நிம்மதியாக அங்கே போய் வேலை பார்க்கவே விட மாட்டா. போய் சமாதானம் பண்ணிட்டு கிளம்பலாம். ஆனாலும் சத்யா இன்னும் குழந்தை மாதிரி உனக்கு பிடிவாதம் பிடிச்சு காரியத்தை சாதிச்சுக்கிறேன். போயும் இவன்லாம் ஒரு ஆளுன்னு ஸ்கூல் படிக்கும் போது இருந்து லவ் பண்ணிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும், என்ன ஏதாவது அடிச்சுக்கணும் தெரியுமா? ஐஜி கமிஷனரா இருக்கும்போதே ஒரு பூவுக்கு வைக்கல நமக்கு. சரி, அப்பவாவது நம்ம ஐஜியா இருந்தோம், பூவெல்லாம் வைக்க முடியாது. அது இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அதுக்கும் கூடவா நான் வைக்கல, அதை விட போயிட்டேன். பிள்ளைக்கு மாப்பிள்ளை செய்யறதை பார்த்து பொறாமப்பட்டு என்ன செய்ய சத்யா? லவ் பண்ணும்போது மட்டும் என்னத்தை கிழிச்சாரு இவரு. அப்பவும் சரி இப்பவும் சரி முஞ்ச பார்த்துக்கணும், அவ்வளோதான். என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும். ஓ, மேடம் இங்கதான் இருக்காங்களா? இதோ பாரே சத்யா. ஏய், இவ பிடிவாதத்துக்கு அளவில்ல. தெரிஞ்சே தானே கிணத்துல விழுந்தா சத்யா, நீ சமாளி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப நல்லா ஒரு ஆட்டம் வந்துக்கிறது. மூஞ்சியும் முகரையும் பாரு, நீ பார்த்தாலும் எரிச்சடிச்சுலாம் வருது. சத்யா சத்யா. என்ன இப்ப உங்களுக்கு? என்ன எங்கேயும் நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? இல்ல, நேரம் ஆச்சுன்னா கிளம்புங்க. நானும் அம்மா ரேக்காலாம் போய்க்கிறோங்க. நான் என்னதான் பேச வரேன்னு கேள்வி காது கொடுத்து. ஓ, அப்ப எனக்கு காது செவிடா இல்ல செவிடாங்கிறேன்? இல்லம்மா, கொஞ்சம் நான் பேசுறதையும் கேளு. அப்படியே கேட்டீங்கன்னா கிளிய போகுது, போறோம் அந்தால. சத்யா. அப்பா, இது ஏன் அண்ணன் வீடு, ஏன் இஷ்டப்படி எங்க வேணா இருக்கலாம், ஆனா நிம்மதியா இருக்க விடுவானாங்கிறாரு. சரியா இருக்கு. சத்யா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருமா, கொஞ்சம் கீழே பாரு. ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட். என்னோட சத்தியனா இது? எஸ் மை பேபி, ஐ லவ் யூ. வாங்கிக்க மாட்டியா? தேங்க் யூ சத்யன். எத்தனை பேத்துக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு நீ கொடுக்குறேன். அதான் வைஃபோட பவர். சரி, நான் தலையில வைக்க முடியாது தெரிஞ்சுதானே ரோசை கொடுக்குறீங்க. அது தலையில வைக்கிறது இல்லையே. பாத்தியா, அதுலயே சீட்டிங்க. பிளாஸ்டிக் பூவை போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்ப. நெஜ பூ வாடிடுமா? பிளாஸ்டிக் பூ தானே வாடாது. காலத்துக்கும் உங்களை திருத்தவே முடியாது சத்யன். சரி சரி, அதை ஓப்பன் பண்ணி பாரு. என்னது, ஓபன் பண்ணி பார்க்கணுமா? தேங்க் யூ சத்யன், நீங்களே போட்டுடுங்க. சரி கண்டா. எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி, காணமேன்னு வந்தோம், வரட்டும் கீழே போலாம். என் பேரன் பேத்திகளுக்கு தான் உன்னையும் காணோம், நான் பெத்ததுக்கு என்ன பண்ணுதுங்களோ. இன்னும் காணோம் இவ்வளோ. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மரகதம்,
நீங்கள் ஹாலில் தானே இருந்தீங்க, இங்கே எப்படி வந்தீங்க? ஏதாவது வேணுமா என்ன? ம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. ம் என்ன என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ அப்புறம் என்னவா துறக்கி? ஐ லவ் யூ மை ஹார்ட். தேங்க்யூ மை ஹார்ட் பீட். இந்தா மரகதம், உனக்காக வாங்கினது. மரகதம், ஏய் மரகதம், ம் என்னாச்சு? ஏய் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஏங்க, போன வருஷம் கூட எனக்கு இப்படி தானே தந்தீங்க, இதே மாதிரி தானே உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தீங்க. அப்போ தானே சிவாவை மெரினா பீச்சில் வச்சு கைது பண்ணிட்டத ரேகா பேப்பரில் பார்த்தால. இப்போ எதுக்கு பழசையெல்லாம் கிளறிட்டு இருக்க? அது நடந்ததும் ஒரு நல்லதுக்கு தான். ம் அன்னைக்கு தான் ரேகாவும் ப்ரப்போஸ் பண்ணா, சிவாவும் ப்ரப்போஸ் பண்ணார். இதில் என்ன நல்லது இருக்கு? 12 நாள்லேருந்து இப்போ வரைக்கும் 2 பேரும் பார்த்துக்கல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு சிவாவை கைது பண்ணது சத்தியம்தான். அது நடந்தங்காட்டி தான் சிவா யாருன்னு சத்தியனுக்கு தெரியும். ம் அவ்வளோதானா? இல்லைனாலும் எப்போ நான் தெரிஞ்சுக்க தான் போகிறாரு. ஓ சரி, சிவா யாருன்னு சொல்லு. நம்ம வீட்டுக்கு மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை, நம்மளை பொறுத்த வரைக்கும் பையன். ஐயோ, உன்னோட நாலேஜை கண்டு நான் ரொம்ப வியக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சரி இந்தா. என்ன இந்த தடவை உங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டியதை எனக்கு தரீங்க போல இருக்கு. என் பொண்ணுக்கு நான் தரணும்னா சிவாவை தான் தரணும். மீதி எல்லாமே குறையில்லாம கிடக்கு. ம் அது தெரிஞ்சா சரிதான். சரி இந்தா. என்ன இருக்கு இதில்? தெரியாது. ம் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டீங்களே. மூஞ்சியை சிரிச்சு மாமா கூட வச்சுட்டு எதுவும் தரல, இஞ்சி சின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கீரு. ஓ அப்படி. அப்போ இந்த மூஞ்சியை பார்க்காமையே எதுக்கடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என்ன பண்ணுறது, எந்த ஆளை எடுத்து எல்லாம் 10 நிமிஷமாவது மாப்பிள்ளை முகத்தை பார்த்துட்டு ஓகே சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு கொடுப்பனை இல்லை, தாலி கட்டும் போதும் பார்க்க முடியல. ம் அப்புறம் நீங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு கிளம்புன முன்னாடி தான் கல்யாண போட்டோவில் பார்த்தேன். அட பாவி, 10 நாள் அவன் கூட இருந்தேன்டி. ஒரு பக்கம் உங்கள் அக்கா தங்கச்சின்னா, முன்னீர் பக்கம் உங்கள் அம்மா. 6 ஆட்டத்துக்கு சோறு தண்ணி கூட இல்லாமல் கிடந்தேன் நான். இதில் எங்கே போய் உங்கள் முகத்தை பார்க்கறக்கு? முறைக்காதீங்க. ஆமாம், மூச்சு விட முடியாமல் கிடந்தேன் நான் அப்போல்லாம். சித்திரவதை படுத்திப்புட்டு என் பொழப்பு தான் அப்படின்னா, என் மக பொழப்பு அதுக்கு மேலே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணியாவது பாரு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் என் மகளுக்கு கொடுத்துருவேனாக்கும். நான் உன் மூஞ்ச பேத்துருவனாக்கும். ஏங்க அவளுக்கு யார்தான் செய்யாமல் இருக்கா? எங்கள் அம்மா, நான், சிவான்னு எல்லாரும் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். ஆசையை உனக்கு வாங்கி வந்திருக்கேன், அவளுக்கு கொடுப்பேங்கிற. சரி, உங்கள் அம்மா வரட்டும், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீ ஆணியே பிடுங்க வேண்டாம், கொண்டா. ஏங்க? எதுக்கு? அவளுக்கு 2 பேத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறக்கா? ஷபா, சூப்பராக இருக்குங்க. ம் தேங்க்ஸ். சரி, சாப்பிட வரீங்களா இல்லை? அந்த வீட்டுக்கு போன 4 பேரும் வந்துட்டோம். டாக்டர் வந்திருக்காரு. இவங்க 2 பேர் எந்திரிச்சிட்டாங்க. பரம எங்கே போனா? அது அவங்க தனியாக இருக்காங்களா, அந்த வீட்டுக்கு அங்கே போயிருக்காப்ல. ம் ரேவதி வருவான்னு நினைக்கேன். எல்லாரும் வந்துட்டோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். ம் அண்ணே பர்மிஷனா என்ன? அப்படின்னு தான் நினைக்கேன். அப்போ சரி. அப்புறம் டாக்டர் எப்படி இருக்காங்க உங்கள் மிஸ்ஸஸ், உங்கள் பிள்ளைங்க எல்லாம்? இவளுக்கு நக்கலுக்கும் நயாண்டிக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? என்கிட்டயே ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இப்போ ஏன் பொண்டாட்டியை பற்றி விசாரிக்கிறா. செவிட்டு டாக்டரே, எலும்பும் தோலுமா இருந்தாலும் கொழுப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அட செவிட்டு டாக்டரே, நான் கேட்டது புரியலையாக்கும். எப்படி இருக்கிறாங்க உங்கள் பஞ்சாதியும் பிள்ளைகளும்? யாரு? அட சொன்னது புரியலையாக்கும். உங்கள் ஒய்ஃபு நல்லா வாய் அடிச்சுக்கிட்டு நல்லா தான் இங்கே தான் இருக்கா, ஒய்யாரமா என் மேலே சாஞ்சிக்கிட்டு. ஓ அது நான் கேட்டது உங்கள் ஒய்ஃபை. அந்த அளவுக்கு தெளிவு நீ. அப்புறம் நான் சொன்னது மட்டும் உனக்கு புரியலையா? யோ டாக்டரே, ம்
இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அப்புறம் எப்படி நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? செகண்ட் மேரேஜா? என்ன பாரு வளரிட்டு இருக்க? நானும் வளர்றேன், நான் தெளிவா தான் பேசுறேன். ஆ, நான் நான் உங்களுக்கு செகண்ட் தானே. இன்னைக்கு பர்மிஷனா என்ன? ம், ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும். சரி சரி, கேஸ் விஷயமாவா? கேஸ் விஷயமாவும் வச்சுக்கலாம், பர்சனலாகவும் வச்சுக்கலாம். வருவாங்க, நீங்க தெரிஞ்சுப்ப. உள்ள வரலாமாங்க? அண்ணா, வாங்க. என்ன சங்கர், நம்ம வீட்டுக்கு வரக்கு வரலாமா நல்லா கேட்டுக்கிட்டு? ஆ, என்ன இருந்தாலும் நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸு? வா வந்து உட்காரு. சும்மா கூட காட்டிட்டு வந்திருக்காரு பாருங்க. அது மரகதாவும் சரி ரேக்காவும் சரி வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் நடந்துக்கணும்ல. நாங்களே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் எப்படி இருக்கேன்? பையன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். கேட்பேன், இருந்தாலும் எனக்கு என்ன குறை, நல்லா இருக்கேன். எவ்வளோ வருஷம் ஆச்சுல நம்மலாம் இப்படி உட்காந்து பேசி பழகி. ம், சரி பேசிட்டு இருங்க, இத வந்துடுறேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். உன் மகளே எல்லாம் சமைச்சிட்டா இன்னைக்கு. அதிசயமா இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லலையே. இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க நான் போய் ஒரு காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா இல்லை, எதுவும் வேண்டாம், உட்காரு. சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. விக்கியூ ரேவதி வந்துட்டு இருக்காங்களாம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நீ உட்காருமா. சரி அண்ணே. அப்புறம் நான் தான் உங்களை வர சொன்னேன். ஆக்சுவலி பார்த்தா நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கணும். இது நம்ம வீடு கணக்காக தானே, அதான். ஓ, அப்போ இது நம்ம வீடு இல்லையா? ம், நம்ம வீடு மாதிரி, ஆனால் இது ரேகாக்கு தானே சொந்தம். சத்யா, இதை மனசில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போ நான் திருப்பி அடிக்கணுமோ அப்போ நான் திருப்பி அடிப்பேன். நீ அடிச்சு நான் வாங்கிக்காமலையா? இல்லை எனக்கு வலிக்கத்தான் போதா? தயாராக தான் இருக்கேன். சரி, ஏதோ பேச வந்த பேசு, அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அது சிவரமா, நான் உன்கிட்ட அம்மா கிட்ட கலந்து பேசியிருக்கணும். இருந்தாலும் இங்கே எல்லாருமே இருக்கோம், அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிக்கலான்ட்டு. அது சரி, நீ எடுத்த முடிவாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். சொல்லு. இல்லை, சங்கர், நீ முதல்ல முடிவை சொல்லு. நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நமக்குள்ள என்ன இருக்கு தப்பா நினச்சிக்க? எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, ரேவதி, டாடி என்ன இங்க? அதான் எனக்கும் தெரியல விக்கி. மம்மியோ ரேகாவோ யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. இதோ பிள்ளைகளே வந்துட்டாங்க சத்யன். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். எங்களுக்காகவா? ம், உன்னோட பர்த்டே வருதுல்ல, அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமான்னு. என்ன ரேவதி, உங்க 2 பேத்துக்கும் ஓகே தானே? கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரேவதி உஷாராரு, கொஞ்சம் கூட வெளியே காமிச்சிக்காத. விக்கி வேற என்ன சொல்ல போறாரு தெரியலையே. ம், எல்லாம் இவங்க அப்பா முடிவு பண்ணிப்பாரு. முடிவு பண்ணிட்டு அப்புறம் கேட்பாரா? ஒரு பேச்சுக்கு கேட்குறது. அது என்னது, எனக்கு மட்டும் இந்த பொண்ணு பார்க்குறது அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கல்யாணமா? முறைப்படி செய்கிறதா இருந்தால் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முறைப்படி செய்யுங்க. நானும் பார்க்கணும்ல. என் அம்மு என்னை பார்த்து எப்படியெல்லாம். ம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ம், ம், அம்முக்கு ஊட்டியில் என்ன நடந்தது, அதுக்கு காரணம் யார்? சேகர், காமினி, வித்யா கேஸு, இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ம், வித்யாவுக்கு நான் எந்த அளவுக்கு நகை செஞ்சு போட்டனோ அதே அளவுக்கு அம்மாக்கும் காசு சேர்த்து வச்சுருக்கேன். நகை வேற செய்யணும். இவங்க பாட்டுக்கு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவு பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார்மாலிட்டிக்கு கேட்குறாங்க. ரேவதி, என்னாச்சு? அது சத்யா, ரேகா ரேகா ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டு பேத்துக்கும் எல்லாமே ஒன்னாவே பண்ணி பழகிட்டோம். ரேகா கிட்ட நான் பேசிக்கிறேன் சத்யன். ஏற்கனவே நடக்க இருந்த நல்லதையெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போட தானே அது இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால இதை தள்ளி போட வேண்டாம். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதனால தான். நீ என்ன சொல்ற சங்கர்? என்ன இந்த விஷயத்துல என்ன கேட்குறீங்க? எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்க 2 பேர். இது அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு பண்ணட்டும். பெற்றவங்களா முன்ன நின்று
சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு காசு செலவு பண்ணி நல்லது கெட்டது பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியது தான். ஆனால் முடிவு அவங்க தான் எடுக்கணும். சப்போர்ட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். வாழ்க்கை அவங்களோடது இல்லை சத்யன். கல்யாண மேடையில் ஹீரோ ஹீரோயின் யார்? மாப்பிளையும் பொண்ணு தானே. மேடைக்கு நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் போயிட்டு வர போகிறோம். வாழ்க்கையும் அப்படித்தான். அது அவங்களோடது. அவங்க வாழ்க்கை அவங்க தான் வாழணும். தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம இன்வால்வ் ஆனால் போதும். சும்மா கைக்கு வந்த மாதிரி நம்ம உள்ளங்கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி முடிவெடுக்கிறது? கஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாமல் போயிடும். அவங்க உளுந்து பிறண்டு என்ன வேணாலும் பண்ணி வாழ்க்கை என்னன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக மொத்தம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். என் வேலை என்ன? சொந்தக்காரங்களை கூப்பிட்றது தானே. பெருசாக யாரும் இல்லை. என் அம்மாவை மட்டும் ஊர்லேருந்து வர வைக்கணும், அவ்வளவே தான். எங்கள் சைடும் இங்கே நம்ம எல்லோரும் மட்டும்தான். வேறு யாரையும் சத்யாவுக்கு தான் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அது நீ ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சிம்பிளாக வைக்கிறதா கிராண்டாக வைக்கிறதா எல்லாமே அவங்களே முடிவு பண்ணிட்டோம். சத்யா, இப்போ உன் பிள்ளை என்னன்னு சொன்னால் சரிதான். உங்க பிள்ளைகிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. நான் ரேவதியை சொல்லலை, உன் மகனை சொன்னேன். மாமனாரே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? ரேகாவை பற்றி நான் நினைக்கவே இல்லையே. மம்மி சமாளிக்கிறதுக்காக சொன்னாங்களா இல்லை நான் அப்படி நினச்சிப்பே நினச்சாங்களா? சாரி ரேகா. விக்கி வேற என்ன சொல்ல போறான்னே தெரியலையே. அவர் சொல்றதுல தான் இருக்கு. ரேவதி விஷயத்துலயாவது சத்யன் முதலே சொல்லிட்டாரு. ஆனால் ரேகா விஷயத்துல சொல்லவே இல்லை. அவள் பர்த்டே அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு நினச்சபடி எதுவுமே நடக்கல. எல்லாம் சொதப்பிடுச்சு. இப்போ ரேவதிக்கு மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் வைக்க போறாரா? சிவா எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லாமே சத்யனுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. விக்கி அதுக்கு மேல எதுவுமே பேசாம யோசிச்சிட்டே நிக்கிறாப்ல. என்னாச்சு விக்கிக்கு? ரேவதி பூமாரின்னு நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஊட்டில நடந்த அந்த சம்பவத்துல விக்கி ஏதாவது ஐயோ விக்கி நீ பேசாம இருக்கவும் எனக்கு என்னெல்லாம தோணுது. அப்படி இருந்தா ரேவதியை இவ்வளோ நேரம் நீ உன் கூட வச்சிருக்க மாட்டேன். இல்லை என் மேலே இருக்கிற மரியாதைக்காக நான் சொன்னீங்கிறக்காக உன் கூட அழைச்சிட்டு போனியா? எனக்கு ஒன்றுமே புரியல விக்கி. நீ வாயை தந்து பேசு.